ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறமா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு வாசல் குட்டி கோலம்லாம் போட்டு எப்பவும் போல் நம்ம ரொட்டீனையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி 11:30 மணி அப்புறம் 12 1:30 தான் நல்ல நேரம், தை பிறக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 11 மணிக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டு முறைப்படி வாசலில் வச்சு தான் பொங்கல் விட்டோம். நல்லபடியாக பொங்கல் பொங்குனுச்சு. சக்கரை பொங்கல் அப்புறம் வெள்ளை பொங்கல் இதெல்லாம் செஞ்சோம். ஆதிரா, கிருபா, லிங்கேஷ் எல்லாருமே இந்த தட்டு வச்சுட்டு தட்டிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அம்மா அப்பா எல்லோரும் பொங்கல் விட்டுட்ருக்கிறப்ப நாங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சு தட்டிகிட்ருப்போம். என் பசங்க அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கடந்த கால ஞாபகம்லாம் வந்துச்சு. சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன், நாங்கள்லாம் இப்படி தான்ப்பா பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா வீட்டு முறைப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கோடு விட்டு பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே கோடு கிழித்து அதை மண்ணை நோண்டி அதில் அடுப்பு செஞ்சு வைப்பாங்க. அந்த மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இப்போ நம்ம அது பொங்கலுக்கு சைட் டிஷ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சாம்பார், கீரை, அரைக்கீரை பொரியல், அப்புறம் பசலிக்கீரை கூட்டு செஞ்சுட்டு, அப்புறமா பிளாம்ஸ் கறி செஞ்சுட்டு, அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் இந்த பரங்கிக்கான்னு சொல்லுவாங்களா, அதில் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லபடியாக எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதாகவே இருக்கணும். பிறந்த வருஷமும் நல்லா இருக்கணும். தையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கணும், எல்லாருமே எல்லாம் கிடச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. நம்ம பசங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னால் ரொம்ப பெரிய வீடியோவாக எடுக்க முடியல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சின்னா ஒரு ஆளாக எல்லாமே செஞ்சு 2 நாளாக வீட்டு வேலை பார்த்தது எல்லாம் உடம்பு செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் என்னோடய வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அழகாக கரெக்டாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன சந்தோஷம் தானே நமக்கு. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண 79 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் அந்த வருஷம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும். சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.